வெல்கம் டு லெமன் ஃபேரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீக்கங்காய் சட்னி. இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஒரு பவுல் பீக்கங்காய் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பல் பூண்டு, 3 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கடுகு உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள், 1 பிஞ்சு மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இவ்வளோதான் இது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு. இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ குக்கரை ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் சூடாகட்டும். தண்ணி நல்லா பாயில் ஆகுது. இப்போ காயை போட்டுடலாம். பீக்கங்காய் போட்டுறேன். தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 3-4 விசில் விட்டு வேக வச்சிடலாம். இது நீர் காய்கறிங்கிறதுனால சீக்கிரம் வந்துடும். 4 விசில் போதும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துகிட்டு இதை போட்டுருங்க. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். இதில் சத்துக்கள் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வைக்கும்போது அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம் இல்லையா, குக்கரில் தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியிலே போட்டு கொதிக்க வைக்கலாம். இப்போ வெறுமனே இந்த தண்ணியில் நீங்கள் உப்பு மிளகுத்தூள் போட்டு அதை சூப்பாக கூட நீங்கள் குடிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சதை இதில் போட்டுருவோம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம சைடு பை சைடு அதுக்கு தாளித்து வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சிட்டேன். நல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். பீக்கங்காயில் அதிகமாக ஃபைபர் இருக்குது, நீர்ச்சத்து இருக்குது. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வாரத்தில் 2-3 நாளைக்கு இதை எடுத்துக்கலாம். ஏன்னா நேச்சுரலாகவே இதில் இந்த இன்சுலின் கண்டென்ட் இருக்குது. இதில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை அடிக்கடி உடம்புல சேர்த்துட்டே இருங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுறேன். கடுகு வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் ஜீரகம் போட்டுடலாம். இப்போ நல்லா வெடிக்குது கடுகு. ஜீரகம் போட்டுறேன். பெருங்காயத்தூள். நம்ம வெங்காயம் வச்சுருந்தோம்லே அதையும் போட்டுடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ கொதிச்சிட்ருக்கு. அதில் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி போட்டுறேன். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அது கொதிச்சிட்டு அதில் போட்டுடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இறக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை கிள்ளி போட்டுறேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு போட்டுறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். கார்னிஷ் பண்ணுறதுக்கு கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான சுவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.